வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோமாக. இந்நாட்களுக்காக நேற்றைய தினத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே ஆலயத்திலே அமர்ந்திருக்கும் போது ஒரு நல்ல வார்த்தை. என்ன வார்த்தை என்றால், நாம் சிங்கத்தை போல தைரியமாயிருப்போம். நீங்க சொல்லுது அல்லேலியாவே உங்களுக்கு தைரியம் வராது போல தெரியுது. சிங்கத்தை போல் எப்படி இருப்போம்? தைரியமா இருக்க வேண்டும். சிங்கம் எதற்கும் பயப்படாது. சிங்கம் எதற்கு என்ன செய்யாது? எது வந்தாலும் பயப்படாது. முன்னால கால் வைத்த காலை பின்னால என்ன செய்யாது? நவுட்டாது. ஒன்றுக்கும் பின்னடையாத ஒரு மிருக ஜீவன் தான் சிங்கம். சிங்கத்தை போல நமக்கு ஒரு தைரியம், சிங்கத்தை காட்டிலும் கொஞ்சம் தைரியம் நமக்கு கூடுதலா இருக்கணும். அப்பனதான் சிங்கத்தை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும், கட்ட முடியும். அதை கட்டுவதற்கு மந்திர தந்திரம் ஒன்றும் நமக்கு தேவையில்லை. ஆண்டவரே சொல்லிட்டாரு, உலகத்தில் காணப்படுகிற சகலவற்றையும் நீங்கள் ஆண்டு என்ன செய்யுங்கள்? ஆளுகை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப அந்த சிங்கத்தை போல நம்ம தைரியமா இருக்கணும். சிங்கத்தை போல என்ன செய்யணும்? தைரியமா இருக்கணும். வாசியுங்கள் ஒரு வசனத்தை கூட. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 9வது வசனம், ஜெனிசிஸ் 49:9. அதில் சொல்லப்பட்ட யூதா பாலசிங்கம், யூதா பாலசிங்கம், அதுல உங்க பேரை போடுங்க. ஆனந்தராஜ் என்ன சிங்கம்? அதனாலதான் என் கூட வரதவங்க சொல்லுவாங்க, இவர்கிட்ட பேசிட்டு தப்ப முடியாது. ஏதாவது ஒரு வார்த்தையை போட்டாச்சுன்னா அதுக்கு 1008 விளக்கு என்ன செஞ்சிடும்? வந்துடும். யூதா பாலசிங்கம், உங்க பேரை போடுங்க. வாசிக்கலாம் உங்க பேரை போட்டு. நான் சொல்றேன்ல, யூதா பாலசிங்கிற இடத்துல சொல்றேன், ஆனந்தராஜ் பாலசிங்கம் நீங்க சொல்லுங்க. அப்போ நாம் இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய், என் மகனே சிங்கம் போலும் கிளை சிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? அவனை எழுப்புகிறவன் யார்? நன்றாய் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என் மகனே, நீ சிங்கத்தை போல மிகவும் தைரியமாய் இருக்க வேண்டும். சிங்கத்தை போல எப்படி இருக்கணும்? ரொம்ப தைரியமா இருக்கணும். கோலையா இருக்க கூடாது. கோலையா என்ன செய்யக்கூடாது? இருக்க கூடாது. ஆவிக்குரிய பிள்ளைகள் தைரியமா இருக்க வேண்டும். சாத்தான் நம்மளை தொட முடியாது. அவன் தொட வந்தாலும் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி ஒரு சின்ன ஜெபம் பண்ணியாச்சுன்னா அவன் துண்டை காணும் துணியை காணுன்னு ஓடி போயிடுவான். அல்லேலூயா. யூதா பாலசிங்கம். வாங்க, ஆண்டவரே சொல்றாரு, தகப்பன் தன் பிள்ளையை ஆசீர்வதிக்கும் போது, யாக்கோபு தன்னுடைய 12 பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும் போது அங்கே யூதாவுக்கு கொடுத்ததான ஒரு நல்ல வார்த்தை என்னவென்றால், யூதாவே, ஆமா நீ ரொம்ப தைரியமாயிருப்ப, நீ ரொம்ப தைரியமாயிருப்பாய். ராஜாக்களின் புஸ்தகத்தையும் நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, ஒரு தேசத்துல யுத்தம் நடக்கும்போது முதலாவது யார் போக வேண்டும் என்று கர்த்தரிடத்துல விசாரிக்கும் போது ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்கிறார், யூதா தான் என்ன செய்ய வேண்டும். அவனுக்கு தனி கம்பீரம் இருக்கிறது, தனி பலன் இருக்கிறது, தனி பலன் என்ன செய்கிறது? இருக்கிறது. அதே போல உங்களுக்கு எனக்கு ஒரு தனி பலன் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து. அல்லேலூயா. பரிசுத்த ஆவி நம்மிடத்துல வரும்போது நம்ம என்ன செய்கிறோம்? பரிசுத்த ஆவி வரலன்னா இருக்கிற பலனும் போயிருது. இருக்கிற பலனை என்ன செஞ்சிருது? போயிருது. பரிசுத்த ஆவியின் தேவன் நம்மிடத்துல வரும்போது நாம் பலன் அடைந்து. அப்போ சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் அதனுடைய காரணம் என்னவென்றால், நம்மளை அறியாத நாம் எதிர்பாராத ஒரு ஆவிக்குரிய தேவன் நமக்குள்ள இருந்து ஆளுகை செய்ய வேண்டும். நமக்குள்ள இருந்து என்ன செய்யணும்? அவர் ஆளுகை செய்யும் போது நமக்கு ஒரு தனி கம்பீரம். நான் முன்னோட்டி அடிக்கடி சொல்லுவேன், எந்த ராஜா எக்கர் கேட்டு போனாலும் இந்த ராஜாவுக்கு கவலை இல்லை. ஏன்னா இந்த ராஜாவோட ராஜாதி ராஜா இருக்கிறார். யார் இருக்கிறா? ராஜாதி
ராஜா. அதனால்தான் பாடுறோம், சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்னியாய் இருக்கும், ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் என்ன செய்யாது, குறைவுபடாது. அப்போ சிங்கத்தை போல ஒரு தைரியம் நமக்கு வரும். இதே போல ஒரு தைரியம் வரணும். சிங்கத்தை போல ஒரு தைரியம், ஒரு பலன் வேண்டும். நம்ம பாடுவோம், புது பலன் அடைந்திடுவாய். சிலமடைக்கல புது பலன். கர்த்தருக்கு காத்திருந்து புது பலன் அடையக்கூடியதான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். நாம் புது பலன் நிச்சயமாய் அடைவோம். புது பலன் அடையக்கூடியதன் ஆசீர்வாதத்தை தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். புது பலன் அடையக்கூடியதன் ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சிங்கத்தை போல தைரியம். ஏன்னா கர்த்தர் சிங்கம் போல கர்ச்சிக்கும் போது கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள் நடுங்கி வருவார்கள். கர்த்தர் சிங்கம் போல கர்ச்சிக்கிறார், அவரை பின்பற்றுகிறவர்கள் என்ன செய்வார்களாம், நடுங்கி வருவார்கள். ஓசியா 11ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது, அவர்கள் கர்த்தரை பின்பற்றுவார்கள், அவர்கள் கர்த்தரை பின்பற்றுவார்கள், அவர் சிங்கத்தை போல் கர்ச்சிப்பார், அவர் சிங்கத்தை போல கர்ச்சிப்பார், அவர் கர்ச்சிக்கும் போது அவர்கள் சந்ததியார் மேற்கு திசையிலிருந்து நடுங்கி வருவார்கள். ஆண்டவர் கர்ச்சிக்கும் போது ஜனங்கள் எல்லாம் நடுங்கி என்ன செய்வார்களா, வருவார்கள். ஆண்டவர் பேசுறார், தேவன் பேசுகிறார். தேவனுடைய சத்தம் நம்முடைய காதுகளில் விழ வேண்டும். சில நேரங்கள்ல நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் வரும், எழும்பி உட்கார்ந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்போம். நல்ல பகல்ல போய்கிட்டே இருப்போம், ஏதோ ஒரு தரிசனம் நமக்கு வரும், தரிசனங்கள் நமக்கு வரும். ஏன் வருகிறது என்று சொன்னால் கர்த்தர் பேசுகிறார். நம்முடைய காது, நம்முடைய இருதயம் எப்பொழுதும் தேவன் பேச வேண்டும் என்கிற ஏக்கத்தில் இருக்கிறது. தேவன் பேச வேண்டும் என்கிற ஏக்கம் நமக்குள்ள நிறைய இருக்கு, எனக்குள்ள நிறைய இருக்கு. ஆண்டவரே நீங்க பேசுங்கப்பா, நீங்க வெளிப்படுங்கப்பா, உடைய நாமத்தை நீங்க வெளிப்படுத்துங்கப்பா, உடைய நாமத்தை நீங்க என்ன செய்யுங்க, வெளிப்படுத்துங்கப்பான்னு சொல்லக்கூடியதான ஒரு ஏக்கம், ஒரு வாஞ்சை நமக்குள்ள இருக்கு. அவர் சிங்கத்தை போல கர்ச்சிப்பார், மேற்கு திசையில் இருந்து அவருடைய சந்ததியார் என்ன செய்வார்களாம், நடுங்கி வருவார்கள், கர்த்தரை பின்பற்றுவார்கள். இன்னைக்கு ஆண்டவரை பின்பற்றுகிறதான ஜனங்கள் குறைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குறைந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு முன்பு கர்த்தர் நம்மை சிங்கத்தை போல தைரியப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மோவாப் தேசத்துல தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு ஒரு யுத்தத்தை நடத்துகிறார். யுத்தத்தை நடத்தும் போது அங்க யோவாப் சேனை தலைவன், இஸ்ரவேலுடைய சேனை தலைவன் யோவாப் சொல்கிறார், தைரியமா இருந்து நமக்காக, நம்முடைய ஜனங்களுக்காக, அந்த பட்டணங்களுக்காக தைரியமாய் என்ன செய்வோம், போராடுவோம். தைரியமாய், தைரியம் வேணுங்க. கோலியாத்துக்கு முன்னால நிற்கிறதற்கு இஸ்ரவேல்ல ஒரு ஆள்கிட்டையும் தைரியம் இல்லை. ஆனா யாருக்கு மட்டும்தான் தைரியம் இருந்துச்சு சொல்லுங்க, யாருக்கு மட்டும்தான் தைரியம் இருந்துச்சு? அந்த தாவீதாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த தாவீதாக நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அப்படி கர்த்தரை பின்பற்றும் போது தேவனாகிய கர்த்தர் 3 காரியங்களை செய்கிறார். 3 காரியங்களை செய்கிறார். அதே ஓசியா 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் என்னெல்லாம் செய்ய மாட்டார் அங்க சொல்லப்பட்டிருக்கு. உக்கிர கோபத்தின்படி ஆண்டவர் நமக்கு செய்ய மாட்டார். ஏதோ நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டு வைங்களா, ஆண்டவர் உணர்த்தி மன்னிப்பார். உணர்த்தி என்ன செய்வார், மன்னிப்பார். உணர்த்தப்படும் போது ஆண்டவருடைய சமூகத்துல மன்னிப்பு கேட்கலன்னா அவருடைய உக்கிர கோபம் இருந்துகிட்டே இருக்கும். அவருடைய உக்கிர கோபம் என்ன செய்யும், இருந்துகிட்டே இருக்கும். அது அங்க அப்படிதான் சொல்லப்பட்டு, உக்கிர கோபத்தின்படி என்ன செய்ய மாட்டாரா, செய்ய மாட்டார்.
உக்கிர கோபத்தின்படி செய்ய மாட்டேன். இரண்டாவது, நம்மை அழிக்கும்படி திரும்ப மாட்டார். நம்மை காப்பாற்றுகிற தேவனா இருக்கிறார். நம்ம என்ன செய்கிறாரு? நிறைய இடங்கள்ல ஐயோ அழிந்து போவோமோ என்கிறதான எண்ணங்கள் வரும்போது ஆண்டவர் நம்மை அழிக்க மாட்டார், நம்மை ரட்சிக்கிறவராயிருக்கிறார். நம்ம என்ன செய்கிறாரு? ரட்சிக்கிறவராயிருக்கிறார். ஒண்ணு, அவருடைய கோபம் நம்மளுக்கு இல்லை. அவர் சொல்றாரு, இமை பொழுது மூண்ட ஆண்டவர் இமை பொழுது என்ன செய்தாரா? கோபமா இருந்தாரா? நொடி பொழுதுல அந்த கோபம் என்ன செய்துச்சு? மாறிச்சு. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் தைரியப்படுத்துகிறபடினால், இயேசு தைரியப்படுத்துகிறபடினால் அவருக்கு நம்ம மேல கோபமா இருக்க மாட்டார். அவர் இரக்கமுள்ள தேவன். அவர் எப்படிப்பட்டதான தேவன்? இரக்கமுள்ள தேவன். கோபமா இருக்க மாட்டார். நம்ம சில நேரத்தில் நினைச்சுக்கிட்டோம் ஆண்டவர் நம்ம மேல கோபமா இருக்கிறாரோ. அவர் கோபம் கொண்டாச்சுன்னா அவருக்கு முன்னால ஒரு நிமிஷம் கூட நம்மளால நிற்க முடியாது. சொல்றது எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுதீங்க? அவர் கோபம் கொண்டாச்சுன்னா ஒரு நிமிடம் அவருக்கு முன்னால என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. அவர் நம்மளை அழிக்க மாட்டார், நம்மளை வாழ வைத்து காண்பிப்பார். நம்மளை வாழ வைத்து சகல நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு கொடுத்து, சகல ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்து, சகல கிருபைகளையும் கர்த்தர் நமக்கு கொடுத்து, கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நாளுக்கு நாள் பரிசுத்த ஆவியினால நிரம்பி சிங்கத்தை போல் தைரியம் அடைய வேண்டும். அல்லேலூயா. சிங்கத்தை போல தைரியம் அடையணும். பாருங்களா, சின்ன பிள்ளைகளை வளர்க்கிறவங்க சொல்லுவாங்க, என் பிள்ளை சாப்பிடவே மாட்டேன். என்ன சொல்லுவாங்க? என் பிள்ளை 1 மணி நேரத்துக்கு முன்னாலதான் எதையாவது ஒண்ணு ஊட்டிருப்பாங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னால ஊட்டினதான அதே தாயி 1 மணி நேரத்துக்கு அப்புறம் சொல்லுவா, என் பிள்ளை என்ன செய்ய மாட்டேங்க. ஆவிக்குரிய ஜீவியத்தை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னால ஒரு வசனத்தை தியானித்தோம், அடுத்த மணி நேரத்துல ஏதாவது ஒரு வசனம் ஞாபகத்துல வருதா? ஏதாவது ஒரு வசனம் ஞாபகத்துல வருதா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. வசனம் நமக்குள்ளே ஞாபகத்துல வந்து கொண்டு இருக்கும் என்றால் நாம் சிங்கத்தை போல தைரியம் அடைகிறோம். அந்த வசனம் தான் நமக்கு தைரியத்தை ஊட்டுகிறது. அல்லேலூயா. வசனம் தான் நமக்கு தைரியத்தை நினைச்சுகிறது, தைரியத்தை கொடுக்கு, தைரியத்தை நினைச்சுகிறது கொடுக்கு. நேற்றைய தினத்துல தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்போது சபையில விட்டதான 2 காரியத்தை நாங்க சொன்னேன். 4 காரியங்களை சொன்னேன். 2 காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஏசபேல் வாழ்ந்து உயரத்துல இருந்தா. வாழ்ந்து எங்க இருந்தா? உயரத்துல. அப்பா, அவளுக்கு பணிவிடை செய்யறதுக்கு ஆட்கள், அவளுக்கு உதவி செய்வதற்கு ஆட்கள். அவ சரீரத்துல பலன் அடைந்திருந்தாலே தவிர ஆத்மீகத்தில் என்ன செய்யல? பலன் அடையல. ஆகையினால யெகூ சொல்கிறான், அவளை மேல இருந்து கீழே தள்ளுங்க அப்படின்னு சொன்ன உடனே 2 பேர் அவளை மேல இருந்து கீழே தள்ளினதுக்கு அப்புறம் கையும் காணும், காலையும் காணும், குடலையும் காணும், இருதயத்தையும் காணும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மண்ட ஓடுகள் மட்டும் என்ன செய்ததா? பாருங்களா, எவ்வளவு உயரத்துக்கு ஆண்டவர் கொண்டு போனாரு. அவளை உயரத்துக்கு ஆண்டவர் கொண்டு போயிருக்கும் போது கொண்டு போன தேவனை மகிமைப்படுத்தாமல் தேவையில்லாத காரியங்களை செய்ததினால் அவளுடைய வாழ்க்கை தலை கீழாய் மாறினது, தலை மேலாய் போகவில்லை. அல்லேலூயா. ஆனால் எஸ்தர் ராஜாத்தியை குறித்து பார்க்கும்போது அவள் ஒரு அனாதை. அவளுக்கு யாருமே கிடையாது, பெற்ற தாயின் தகப்பனும் இல்லாத ஒரு சூழ்நிலைமை. ஆனால் அவள் பரிசுத்த ஆவிக்கு தன்னை ஒப்பு கொடுத்தபடினால, பரிசுத்த ஆவியின் தேவன் அவளை பலப்படுத்தினபடினால அவளை 127 தேசத்திற்கு ராணியாக கர்த்தர் உயர்த்தினார். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் பார்ப்போம். இந்த உயர்வு நமக்கு சொந்தமாய் இருக்கிறது. எப்பொழுது இந்த உயர்வு நமக்கு சொந்தம்னா, ஆண்டவர் நம்மளை அழிக்காமல் நம்மை பக்குவப்படுத்தி அந்த உயர்வுக்கு நேராய் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். உயர்வுக்கு நேராய் கர்த்தர் என்ன செய்கிறார்? நடத்துகிறார், நடத்தி கொண்டே இருக்கிறார். 3வது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு விரோதமாக
இருக்கா இல்லையா? கடைசி பகுதி. ஆகையால் பட்டணத்துக்கு விரோதமாக நமக்கு விரோதமாய் கர்த்தர் வரமாட்டார், நமக்கு ஆதரவாக தான் கர்த்தர் வர. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? எனக்கு ஆதரவா அவர் தான் இருக்கிறாரு, மனுஷர்கள் இல்ல. ஓசியா சாப்டர் 11 verse 9. நமக்கு கர்த்தர் தான் ஆதரவே. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அங்கிருந்து நமக்கு ஆதரவு வருகிறது. அங்கிருந்து என்ன செய்கிறது? ஆதரவு வருகிறது. நேற்றைக்கு கூட வாகனத்துல போயிட்டே இருக்கும்போது நம்முடைய சகோதரர்களுக்கு சொன்னாங்க, பாஸ்டர் நான் சின்ன பையனா இருக்கும்போதே, அதுல ஒருத்தர் சொன்னதான் நான் சின்ன பையனா இருக்கும்போதே எல்லாரும் பேசுனாங்க, டிஎம்பி பேங்க்ல முதல் ஆளா என்ன செய்தாரு, பாஸ்டர் இருக்கிறாருன்ட்டு. அது எனக்கு ஒரு வகையில சந்தோஷமா இருந்துச்சு. ஒண்ணு நம்மகிட்ட இல்லாட்டாலும் உலகத்தின் பார்வைக்கு, ஜனங்களின் பார்வைக்கு நாம் உயர்ந்தவர்களாயிருக்கிறோம். அல்லேலூயா. காரணம் என்னன்னா, என்னை வளர்த்ததான தகப்பன் எனக்கு சொல்லி கொடுத்ததான காரியம், நீ கஞ்சே குடிக்காட்டாலும் பரவாயில்லடா, ட்ரெஸ் நல்ல பண்ணு, நீட்டா பண்ணு, நம்முடைய தேவனை நாம் உயர்த்தி என்ன செய்யணும், காண்பிக்க வேண்டும். கந்தையா என்ன செய்யாத, போடாத, அதை நல்ல முறையில போடு. கற்று கொடுத்ததான பாடம். தைரியம் அடைஞ்சாச்சுன்னா ஆண்டவர் விரோதமா வரமாட்டாரு, விரோதமாய் வருகிறவர்களுக்கு விலக்கி நம்மை பாதுகாப்பார். ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் வருவார்கள், 7 வழியாய் என்ன செய்வார்கள், ஓடி. இது என்னுடைய வாழ்க்கையில நடந்ததான காரியங்கள். 7 வழியாய் அவர்கள் ஓடி போவார்கள். துண்டை காணும், துணியை காண்டு ஓடி போவாங்க. எப்பொழுது என்று சொன்னால், சிங்கத்தை போல பரிசுத்தாவியின் பலனால் நான் நிரப்பப்படும் போது. சிங்கத்தை போல எதனால நிரப்பப்படணும்? பரிசுத்தாவியினால நிரப்பப்படணும். பரிசுத்தாவியினால நிரப்பப்படும் போது அந்த சிங்கத்தின் பலத்தை பார்க்கிறோம், பரிசுத்தாவின் பலன் பெரியது. அந்த பலன் நமக்குள்ள கிரியை செய்து கொண்டே இருக்கும். அந்த பலன் நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டே என்ன செய்யும், இருக்கும். சிங்கத்தை போல தைரியம் அடைந்த நபர்கள் வேதாகமத்தில் 3 பேர் இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், தாவீது, அடுத்தது தெரியாதா? 1 தாவீது, 2 தானியேல், 3 பவுல். அவங்க சிங்கத்தை போல தைரியம் அடைந்தார்கள். சிங்கத்துக்கு மேல அவர்களுடைய தைரியம் இருந்தது, அவருடைய பலன் இருந்தது. அந்த சிங்கத்தை கொல்லுவதற்குரியதான, சமாளிப்பதற்குரியதான பரிசுத்தாவின் ஞானம் அவர்களுக்குள்ள இருந்தது. கோலியாத்து முன்னால வந்து நிற்கிறா. எல்லாரும் முதுக காட்ட ஆரம்பிச்சாங்க. தாவீது முதுக காட்டல, அவனுக்குள்ள ஒரு சவால். அவனுக்குள்ள என்னது? சவால். உங்களுக்கு விரோதமாய் வருகிற ஜனத்திற்கு மத்தியில நீங்கள் சவாலோடு ஜீவிக்க வேண்டும். சவாலோடு என்ன செய்யணும்? இந்த காரியத்தில் இவர்கள் விரோதமாய் வராருங்க. இந்த காரியத்தில் கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுப்பார். அவர்களுக்கு முன்பு நான் ஜெய கம்பீரமாய் நிற்பேன். எப்படி நிற்பேன்? தலை கவிழ்ந்து நிற்க மாட்டேன், நிமிர்ந்து நிற்பேன். அல்லேலூயா. என்ன வேணாலும் பண்ணாட்டும். மந்திரங்கள் வைக்காங்களா, வைக்கட்டும். ஏவலை வைக்கிறாங்களா, வைக்கட்டும். செய்வினை வைக்கிறாங்களா, வைக்கட்டும். அவைகள் ஒன்றும் உங்களை அணுகாது. அவைகள் ஒன்றும் உங்களை தொட முடியாது. எப்பொழுதென்றால் பரிசுத்தாவின் பலனால் நீங்கள் நிரம்பி இருக்கும்போது. அல்லேலூயா. பரிசுத்தாவின் பலனால நிரம்பி இருக்கும்போது என்ன வேணாலும் செஞ்சு பார்க்கட்டும். என்ன வேணாலும் செஞ்சு பார்க்கட்டும். அவைகள் ஒன்றும் வாய்க்காமல் போகும்படியாக பரிசுத்தாவின் பலன் நமக்குள்ளே நிரம்பி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. தாவீதுக்குள்ள தான் இருந்துச்சு. ராஜாவிடத்துல போய் சொல்கிறான், வாசியுங்கள் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கும் போது, தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும்போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்தது. ஆட்டை பிடிச்சுக்கிட்டு
அதை பிடித்து பாருங்களா, சிங்கத்தை பிடிக்க முடியுமா? நான் இத ஆலயத்துல உட்கார்ந்து யோசித்தேன். சாதாரணமா ஒரு பள்ளியை கூட பிடிக்க முடிய மாட்டேங்குது, ஒரு கரப்பாம்பூச்சியை பிடிக்க மாட்டேங்குது. இங்க தாவீது எதை பிடிக்கிறானா சொல்ல மாட்டேங்கீங்களே. சிங்கத்தை போய் பிடிக்கிறான். பிடித்து அதன் வாய்க்கு தப்புவித்து அது என் மேல பாயுது. சாத்தான் பாய்தான். பாயும் போது நான் அதை தாடியை பிடித்து அதை அடித்து சாத்தானை கொன்றணும். இயேசுநாதர் சிலுவையில சாத்தானை கொன்னுட்டாரு. வால் மட்டும் கடந்து என்ன செஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு உதாரணம் சொல்லுனா, இந்த பள்ளி அடிச்சதுக்கு அப்புறம் வால் மட்டும் கடந்து என்ன செஞ்சிட்டு இருக்கும். அதே போல அந்த சாத்தான் பள்ளிக்கு சமம். அவனை ஆண்டவர் அடிச்சிட்டாரு. உச்சந்தலை அவனுக்கு இல்லை. உச்சந்தலை இல்லாதவன் அந்த வால் மட்டும் இப்ப கடந்து என்ன செய்கிறது, ஆடிக்கிட்டு இருக்கு. அந்த ஆட்டத்தை நிறுத்துவதற்கு பரிசுத்தாவின் தேவன் நமக்கு பலன் தந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நிமிர்ந்து ஆண்டவருடைய வசனத்தை கேட்கணும். பரிசுத்தாவின் தேவன் அந்த வாளை அடக்குவதற்கு நமக்கு பலன் கொடுத்து கொண்டே என்ன செய்கிறார் இருக்கிறார். ஆண்டவர் மட்டும் நம்மளை பலப்படுத்தலைன்னா நம்ம எப்பொழுதோ சோர்ந்து போய் என்ன செய்ய தெரியாம கூனி குறுகி குந்தி போயிருக்கும். குந்தி போய் என்ன செய்வோம் இருப்போம். என்னுடைய முகலட்சணங்களாம் மாறி இருக்கும். இன்னைக்கு முகலட்சணம் இவ்வளவு அழகா இருப்பதற்கு காரணம் என்னன்னா, பரிசுத்தாவின் தேவன் அவ்வப்போது நம்மை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவ்வப்போது நம்மளை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிறார். என்னை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்வேன். அந்த வாரத்தில் நடந்ததான ஒரு சம்பவம். உக்கரங்கோட்டை என்னுடைய வீட்டம்மாவுடைய தம்பியுடைய சர்ச்சில் ஃபாஸ்டிங் பிரேயர்ல செய்தி கொடுக்க கூப்பிட்டுங்க. இங்கிருந்து சரியான நேரத்துக்கு பரப்பிட்டாச்சு. கோவில்பட்டி நாலாட்டின் புத்தூரை தாண்டின உடனே அவங்களுக்கு ஒரு பொருளை வாங்கி வச்சிருந்தோம். அதை எடுக்க மறந்தாச்சு. சாவி மனோட்ட கொடுத்திருந்தா கூட வண்டியில பாதி தூரம் வந்திருப்பான். போன் பண்ணி கேட்கிற, எத்தனை மணிக்குப்பா செய்தி கொடுக்கணும் அப்படின்ட்டு. 11:30 மணி. நான் நாலாட்டின் புத்தூர்ல இருக்கும்போது மணி 9:37. வண்டியை யூட்டன் அடிச்சு நேர விளாத்திக்குள்ள வந்தேன். நாலாட்டின் புத்தூர்ல இருந்து இங்க வருவதுக்கு கரெக்டா 27 நிமிஷம். இப்ப வண்டி என்ன வேகத்துல வந்திருக்குன்னு பாருங்க. 125 128 வருது. அருமையான வண்டி போயிட்டே இருக்கு. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏன்னா ஒரு நாள் அப்படி போக மாட்டேன். தோத்திரம் தோத்திரம் தோத்திரம்னு போகும்போது ஒரு தனி பலன் வந்துச்சு. கயத்தார் வரைக்கும் விரட்டி போய் 10:45 கயத்தாரை தாண்டியாச்சு. அதுக்கப்புறம் வேகமா போக முடியாது. தேவர்குளம் ரோடு, கயத்தார்ல இருந்து தேவர்குளம் ரோடு, தேவர்குளத்திலிருந்து அழகிய பாண்டிபுரம் வரைக்கும் வேகமா போகலாம். ஆனா அழகிய பாண்டியபுரத்துல இருந்து உக்கரங்கோட்டைக்கு வேகமா என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ரெண்டு பேரே நேரம் ஆகுதான்ட்டு தோத்திரம் பண்ணிட்டே பாஸ்டர் மட்டும் சொல்றேன், ஏமா ஸ்தோத்திரம் பண்ணுமா ஸ்தோத்திரம் பண்ணுமா ஸ்தோத்திரம் பண்ணுமா. ஸ்தோத்திரத்துல ஒரு தனி பலன் இருக்கிறது, தனி பாதுகாப்பு என்ன செய்கிறது இருக்கிறது. நம்முடைய அறியாமைகளை, நம்முடைய மறதிகளை கர்த்தர் என்ன செய்வாரு, மாற்றுவார். அவர் நம்ம மேல கோபமா என்ன செய்ய மாட்டாரு. நியாயமான காரியம் கரெக்டா 11:47 உள்ள போயிட்டு போன வேகத்துல மைக்க பிடிச்சு நல்ல வார்த்தைகளை பேசிட்டு பின்பு ரெஸ்ட் எடுத்துட்டு நேரே செல்வத்தை போய் பார்க்க போனோம். எதற்காக சொல்றேன்னா சில நேரங்கள்ல அறியாமல் நமக்கு ஒரு பலவீனம் வருது தெரியுமா. அந்த பலவீனத்தை மாற்றுவதற்கு பரிசுத்தாவின் தேவனால முடியும். அல்லேலூயா. அந்த அறியாமல் வருகிற அந்த பலவீனத்தின் மத்தியில இயேசு நம்மை அழிக்க மாட்டார், இயேசு நம்மை கோபப்படுத்த மாட்டார், இயேசு நமக்கு எதிராக என்ன செய்ய மாட்டார், வரமாட்டார். ஏது அந்த பொருளை உக்கரங்கோட்டைக்கு போனதுக்கு அப்புறம் ஞாபகத்துல இருந்துதான் என்ன செய்ய முடியும்.
ஒண்ணுமே செய்ய முடியாது. என் அன்பு தேவனுடைய சின்னமே, நான் சொல்கிறது போல நீங்களும் சொல்ல முடியும். எத்தனையோ காரியங்களை மறந்து வச்சுட்டு போய் மறுபடியும் எடுக்கிறதுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? வந்துக்கிறீங்க. அதனால என் அன்பு தேவனுடைய சின்னமே, நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே தாவீது சிங்கத்துக்கு மேலாக அவனுக்குள்ள ஒரு பலன் வந்ததுனால சவுலிடத்துல சொல்லுதா, ஆண்டவனே, நான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும்போது அந்த சிங்கத்தின் வாயில இருக்கிறத நான் ஆட உயிரோட காப்பாற்றணும். அதான் முக்கியம். எப்படி காப்பாற்றணும்? உங்களையும் என்னையும் சாத்தானுடைய வாயில சாத்தான் கவ்வி வச்சிருக்கும் போது உயிரோடு காத்தவர் தான் யூதா சிங்கம். அல்லேலூயா. அந்த சிங்கமாகிய இயேசு நமக்கு பலன் கொடுக்கிறார். இனி எந்த வாயில நம்ம கவப்பட போகிறதல்ல. அப்படி கவுனா பல்லு உடைஞ்சிடும். நாம் உதறப்பட்டு ஓடி இயேசுவின் சட்டைக்குள்ள ஓடி வந்து விடுவோம். அவிதான் சிங்கத்தை போல நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? தைரியமா இருக்கிறேன். அந்த மிருகஜீவனை போல இந்த கோலியாத்தும் என்ன செய்வான்? இருப்பான். இரண்டாவது தானியேல் பொறாமையாகிய சிங்கத்தை அவன் ஜெயித்தான். என்ன சிங்கம்? சொல்ல மாட்டேங்கீங்களே. பொறாமையாகிய சிங்கம். முதலாவது தாவீது ஜெயித்ததான சிங்கம் என்னவென்றால் ஜனங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும்படியான சிங்கத்தை அவன் ஜெயித்தான். இரண்டாவது தானியேல் அவனுடன் வேலை பார்க்கிற எல்லாரும் அவன் மேல ஏதாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கணும். பாருங்க, நம்ம கிராமத்துல ஒழுக்கமா இருப்போம், சந்தோஷமா இருப்போம், சிரித்த முகத்தோட இருப்போம். அப்போ நம்மளை பார்த்து ஏதாவது ஒரு குற்றத்தை உங்களை கண்டுபிடிச்சு சொல்லிட்டே இருக்கணும்னு சிலர் என்ன செய்வாங்க? எழும்புவாங்க பொறாமை. அதே போல இந்த தானியேலை பார்த்து அவனுடன் வேலை செய்கிற எல்லாரும் தரிவு ராஜாவினிடத்துல சொல்றாங்க, ஆண்டவரே, ராஜாவே, 30 நாள் வரைக்கும் உம்மை தவிர வேற யாரையும் நினைச்ச கூடாது, தொழுது கொள்ளக்கூடாது. உம்முடைய தேவனை தவிர வேற யாரையும் நினைச்ச கூடாது, தொழுது கொள்ள கூடாது. அப்படி தொழுது கொண்டால் அவர்களை சிங்கத்தின் கெபியில என்ன செய்யணும்? தூக்கி போட்டுறணும். நல்லா நீங்க கவனிக்கணும். என்னுடைய வார்த்தை எத்தனை பேருக்கு புரியுதோ புரியல எனக்கு தெரியாது. பொறாமை நிறைந்ததான சிங்கம், பொறாமை நிறைந்ததான சூழ்நிலை அதை சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அவனுடைய கண்கள் எல்லாம் தானியேல் மேல் இருக்கிறது. தானியேல் எப்பொழுதும் போல கூலா ஆண்டுடைய சமூகத்துல போய் 3 நேரமும் என்ன செய்தார்? சொல்ல மாட்டேங்கல. 3 நேரமும் என்ன செய்தார்? என்ன சட்டமும் போடட்டும், என்ன சத்தமும் வரட்டும், நான் 3 நேரமும் என்ன செய்வேன்? 3 நேரமும் என்ன செய்வேன்? ஜெபம் பண்ண. எருசலேமை நோக்கி அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். இதை பார்த்தாங்க. ஆண்டவரே, உம்முடைய பெர்சியருக்கும் மேதியருக்கும் இருக்கிறதான மாறாத சட்டத்தில் நீர் கையெழுத்து போட்டு உம்முடைய முத்திரை மறுத்தினால் அதை என்ன செய்திருக்கிறீர்? முத்திரையும் போட்டு. இது மாறக்கூடாது, இது மாறக்கூடாத ஒரு சட்டம். சில நேரத்தில் சில பொறாமை நாவிகள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடாத படிக்கு வந்து நம்மிடத்தை வந்து கொஞ்சம் மோதி பார்க்கும். நம்மிடத்துல வந்து கொஞ்சம் என்ன செய்யும்? மோதி பார்க்கும். இந்த கல்லின் மேல் மோதுகிறவன், சொல்லுங்க, இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் என்ன செய்வானா? நொறுக்கப்பட்டு போவான், சிதறப்பட்டு போவான். கர்த்தருடைய வசனம் சொல்லுது. தானியேல் ஒரு பெரிய கல், பார்ப்பதற்கு சாப்பிட்டான் ஆளு. ஆனா சிங்கத்தை போல அவன் பலன் அடைந்தபடியினால் அவனுடைய முழங்கால்கள், அநேகருக்கு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண முடியல. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, சில நிமிடங்களாவது நீங்க வீட்டுல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி பழகுங்க. 3 நேரம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். ஏசப்பா, ஏகவா தேவனே அப்படின்னு அவன் சொல்லும்போது அவங்க கூட வேலை பார்க்கிற எல்லாருமே அவன் மேல ஒரு குற்றத்தை கொண்டு போய் ராஜாவினிடத்துல சொல்லும்போது ராஜா எவ்வளவோ பிரயாசப்பட்டு பார்த்தான். தானியேலை விடுவிப்பதற்கு எவ்வளவோ பிரயாசப்பட்டு பார்த்தான்.
ஆனா என்ன செய்ய முடியல. இயேசுவை விடுவிப்பதற்கு பிலாத்து எவ்வளவோ என்ன செய்தான், பிரயாசப்பட்டா. ஆனால் யூதர்கள் விடுவிக்க என்ன செய்யல, விடல. இதே போல மனிதர்களுடைய பொறாமை நிறைந்த இடத்துல தேவ பலன் நமக்கு வரும்போது அந்த சூழ்நிலைமைகளிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. சொல்லியாச்சு, சிங்கத்தின் கெபில தூக்கி போட்டே ஆகணும். சிங்கத்தின் கெபில தூக்கி போட்டே என்ன செய்யணும். 6ஆம் அதிகாரம், தானியேல் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். கொஞ்சம் பொறுப்பா. சிங்கத்தின் மேல தைரியம். சிங்கத்தை பார்த்தா எல்லாருக்கும் எப்படிதான் இருக்கும் சொல்லுங்களா? எல்லாருக்கும் எப்படிதான் இருக்கும்? ரொம்ப பயமா இருக்கும், ரொம்ப பயமா இருக்கும். ஆனா பல சிங்கங்கள் நிறைந்த இடத்துல இப்போ தானியேலை தூக்கி போடுறாங்க. ஒரு சிங்கம் அல்ல, 2 சிங்கம் அல்ல, பல சிங்கங்கள் நிறைந்த இடத்துல இப்போ தானியேலை தூக்கி போடுறது. பொறாம அவன் வாழ்ந்துட்டானே, அவன் நல்லா இருக்கிறானே, அவனை என்ன செய்கிறான், அவன் காலை நடிச்சிருமா, கையை நடிச்சிருமா, கண்ணை பிடிக்கிறமா, கண்ணை கடிச்சுக்கட்டு. பொறாமையினால நிறைந்திருக்கிறது. பொறாமையினால என்ன செய்கிறது, தாவீதின் மேல அவங்க கூட வேலை பார்க்குறாங்க அத்தனைவரும் பட்ட பொறாமையினால தான் அவனை தூக்கி எங்கொண்டு போட்டாங்க. நான் சொல்றது உண்மையா பொய்யா? கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்க. அவனை தூக்கி எங்கொண்டு போட்டாங்க, சிங்கத்துல கொண்டு போய் போட்டாங்க. ஆனா கர்த்தருக்கு பயந்து நடந்தபடியினால, பரிசுத்த ஆவியின் பலனால நிரப்பப்பட்டதுனால, இவன் அந்த சிங்கத்தின் கெபியின் அடியில் சேரும் முன்னே தேவனாகிய கர்த்தர் அந்த சிங்கங்களின் வாயை கட்டிவிட்டார். அல்லேலூயா. சிங்கத்தின் வாயை என்ன செஞ்சிட்டாரு, கட்டிட்டாரு. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். எந்த பொறாமையின் ஆவிகளும் செயல்படாதபடிக்கு அதனுடைய வாயை கட்டுவதற்கு பரிசுத்த ஆவியின் பலன் நமக்கு தேவை. அந்த பரிசுத்த ஆவியினால நான் நிரம்பி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் மட்டும் நல்ல கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தரை நல்ல மகிமைப்படுத்துங்க. ஏன்னா நான் அடிக்கடி உங்க வீட்டில் வந்து ஜெபம் பண்ணும்போது, சில நேரங்களில் ஜெபம் பண்ணும்போது 3 ஆவியை கடிந்து ஜெபம் பண்ணிட்டு வரும். 3 ஆவியை கடிந்து ஜெபம் பண்ணும். 1 பொறாமையின் ஆவி, 2 வன்கண்ணின் ஆவி, 3வது சத்துருவினுடைய ஈனக்கிரியைகள். யாருடைய வீட்டில எல்லாம் அந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணிருக்கேன்னா அது எனக்கு தெரியாது. நேற்றைக்கு வாகனத்தில் வரும்போதே நம்முடைய தம்பி செல்வம் இந்த வார்த்தையை சொன்னாப்புல. அப்போ என்னுடைய பாயிண்ட் அதுவா தான் இருக்கு. அதுக்கு ஆண்டவர் ஒரு சான்றை என்ன செய்தாரு, கொடுத்தார். எதற்காக சொல்றேன்னா, இன்னைக்கு உலகம் கிறிஸ்தவர்கள் மேல் பொறாமை நிறைந்ததா என்ன செய்கிறது, இருக்கிறது. யாரு நமக்கு நன்மை செய்ய மாட்டார்கள். அதுக்கு பதிலாக ஆண்டவர் நமக்கு நன்மை செய்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு தேவ பலன் நம்மை வந்து நிரப்ப வேண்டும். இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு தேவ பலன் நம்ம வந்து என்ன செய்யணும், தானியேலை நிரப்பி இருந்துச்சு. நடந்தது என்ன, சிங்க கெபியில போய் நல்ல தூக்கம். ஆனா யாருக்கு தூக்கம் வரல? யாருக்கு தூக்கம் வரல? ராஜாவுக்கு தூக்கம் வரல. காலையில விடிஞ்சிச்சியோ விடலையோ, காலையில போய் உயர சத்தமாய் தேவனுடைய தாசனாகிய தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? என் அன்பு தேவனுடைய ஜனமே, கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பாருங்க. சிங்கத்தை காட்டில தானியேலுக்குள் என்னது இருந்துச்சு? தானியேலுக்குள் என்னது இருந்துச்சு? பலன் இருந்தது, தைரியம் இருந்தது. அந்த சத்தத்தை அவன் கேட்ட உடனே தானியேல் கீழே இருந்து சொல்றாரு, ஆம் ராஜாவே, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தார். அல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க
வல்லவராய் பொறாமையின் ஆவியா கட்டி ஜெபம். பொறாமையின் ஆவிகளா நல்ல கடிந்து ஜெபம். அந்த ஆவிகளுக்கு முன்பதாக கடிந்து நீங்க ஜெபம் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அவைகள் நம்மை விட்டு வந்த இடத்துக்கே திரும்பி போய் வந்த இடத்துக்கே என்ன செஞ்சிடும். இப்போ எனக்கு தொட்டன இதே மைதானத்திலிருந்து கொடுத்ததான சாட்சி எனக்கு ஞாபகத்தில் வருது. அந்த கூட்டத்தில் பங்கெடுத்தவங்க எத்தனை பேர் இங்க இருக்காங்களே எனக்கு தெரியாது. தொட்டனா மந்திரவாதியில அவர் சொன்னார், எலிசபெத்ங்கிறதான ஒரு சகோதரிய இன்னொருத்தனுக்கு அதை என்ன செய்யணும், அது என்ன சொல்லுவோம், வசப்படுத்துது. அது என்னமோ நமக்கு தெரியாது, நமக்கு அது பழக்கம் இல்லை, அந்த வார்த்தை தெரியல. அப்படி செய்து 1000 பூவை போட்டு 1001வது பூவை போட்டாச்சுன்னா தன்னம் போல இவன் மயங்கி அங்க என்ன செஞ்சிருவாளா, போயிருவாளா. 1000 பூவை போட்டு 1001வது பூவை போட்டாச்சுன்னா தன்னம் போல என்ன செஞ்சிருவாளா. அந்த வசப்படுத்துதல் வச்சிரமா ஏதோ ஒண்ணு வச்சிடுங்களா, வசிகப்படுத்துதல். அப்போ இவரு மண்டை உடைய எடுத்துக்கிட்டு ராத்திரியில் அமாவாசை அன்னைக்கு உட்கார்ந்து மந்திரங்களை சொல்லி பூவை போட்டுக்கிட்டே இருக்காரா. கடைசி பூ போட போறோம், இந்த அம்மா எங்க ஓடிடுவா. செய்ய கொடுத்துருக்காம்ல, அதுக்கு முன்னால் அவன்கிட்ட வந்து நல்லா வாங்கியாச்சு. மஞ்சளா இருக்கிற வாழைப்பழம் 7, கூவாத கோழி 2. அவர் சொன்னதான சாட்சி எனக்கு ஞாபகத்தில் வருது. அதுக்கு மசாலா அரைக்கும் போது நல்லா குளிச்சுட்டு எச்சி வடியாம மசாலா அரைச்சு என்ன செய்யணுமா, அவர் சொன்னதான சாட்சி. அப்படி என்ன செய்யணுமா, கொண்டு போகணுமா. அதெல்லாம் கொடுத்துட்டு 1001வது பூவை போடும்போது அந்த மந்திரம் பலிக்கல. எந்த பிசாசை ஏவலை அவன் அனுப்பினானோ அந்த ஏவல் வந்து இவனை தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிச்சு. இவனை தொந்தரவு பண்ண ஆரம்பிச்ச உடனே அந்த அம்மாவிடத்துல போய் கேட்கும்போது அவள் சொல்ல ஆரம்பிச்சா, நான் ரட்சிக்கப்பட்டவள், நான் ஞானஸ்தானம் எடுத்தவள், நான் அபிஷேகம் பெற்றவள். அந்த அபிஷேகம் என்ன செய்கிறது, சொல்ல மாட்டீங்களா, அபிஷேகம் என்ன செய்கிறது. அதனால்தான் உங்களுக்கு நான் சொல்லுதேன், எந்த ஒரு பொறாமையின் ஆவி இருந்தாலும் அது உங்களையோ உங்களுடைய தொழிலையோ உங்களுடைய குடும்பத்தையோ சேதப்படுத்தாதபடிக்கு நீங்கள் சரியாய் ஆவியில நிரம்பி ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. எதுல நிரம்பி ஜெபம் பண்ணணும், ஆவியில நிரம்பி என்ன செய்யணும், சும்மா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். 4வது ஸ்தோத்திரத்துல ஒரு தூக்கம், 8வது ஸ்தோத்திரத்துல ஒரு தூக்கம், 10வது ஸ்தோத்திரத்துல ஒரு தூக்கம். அப்படின்னா நீங்க போடுற ஸ்தோத்திரம் அது அந்த ஆவியை என்ன செய்யாது, கட்டுப்படுத்தும். நல்ல கரங்களை உயர்த்தி நல்லா நீங்க ஸ்தோத்திரம் பண்ணும்போது எவன் ஏவல் அனுப்புதானோ அந்த ஏவல் திரும்பி அவங்ககிட்டே போயிடும். நம்மளை என்ன செய்ய முடியாது, சொல்ல மாட்டீங்களா, நம்மளை என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை என்ன செய்கிறான். தானியலை கீழே கொண்டு போட்டாச்சு. ராஜாவுக்கு தூக்கம் வரல, ராஜாவுக்கு என்ன செய்யல, தூக்கம் வரல. அவன் சொல்கிறான் வாயை கட்டி போட்டார். அது என்னவென்றால், பாசிப்பா, அது என்னவென்றால், அதற்கு முன்பாக அவருக்கு முன்பாக நான் என்ன செய்யல. நம்ம 1008 பாவத்தை செஞ்சுட்டு போய் ஆண்டவரே ஜெபம் கேட்கப்படாது, தைரியம் வராது. தானியேல் சொல்கிறான், அந்த சிங்களத்துக்கு மேலாக அவன் பலப்படுத்தப்பட்டபடினால், தைரியமாயிருந்தபடினால் அவன் சொல்லுதான், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் என்ன செய்தேன். ஆமா, ஆண்டவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவர்களாய் வாழ பழகணும். அநேக புற மதஸ்தினர்கள் சொல்கிறதான வார்த்தையை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்தவன் ஏதாவது வம்பு பண்ணுவான், பாவத்தை செய்வான், அப்புறம் கோயிலில் போய் ஆண்டவரே மன்னியும். இந்த இதுக்கெல்லாம் வரக்கூடாது. ஒரு திருப்பு பாவத்தை செய்து மன்னிப்பு கேட்டு இரக்கத்தை பெற்றுவிட்டா மறுபடியும் அந்த காரியத்தை தொடக்கூடாது, செய்யக்கூடாது. இல்லையா, சொல்ல மாட்டேங்க.
நான் அவருக்கு முன்பாக குற்றமற்றவனாய் என்ன செய்தேன், காணப்பட்டேன். ராஜாவே, ராஜாவாகிய உமக்கு முன்பாக ராஜாவாகிய உமக்கு முன்பதாகவும் நான் நீதிக்கேடு நீதிக்கேடு என்ன செய்ததில்லை என்றான். இந்த வார்த்தையை கேட்ட உடனே ராஜா சிங்கத்தின் கவிலிருந்து இவனை தூக்கி விட்டான். பாருங்க, அந்த ஏவல் அவங்களே போய் தாக்குங்கிறதுக்கு உதாரணத்தை சொல்றேன். தூக்கி விட்டுட்டான். ஆனா யாரெல்லாம் தானியேல் மேல் குற்றம் சாட்டினார்களோ அவங்கெல்லாம் ராஜா பிடிச்சி எங்கொண்டு போடுதான், எங்க கொண்டு போடுதான், அவர்கள் சிங்கத்தின் கெபியில் அடியில் போய் சேரு முன்னே சிங்கங்கள் அவர்களை என்ன செய்ததான், பாய்ந்து. என்ன வேகத்துல பொறாமையின் ஆவி செயல்பட்டுச்சோ அதே வேகத்துல பொறாமையின் ஆவி யூட்டன் அடிக்க ஆரம்பித்து விட்டோம். யூட்டன் அடிக்க ஆரம்பிக்கணும்னா அதை யூட்டன் அடிக்க வைக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. யூட்டன் அடிக்க வைக்கிறது யாருடைய கையில தான் இருக்கு, நம்ம கையில தான் இருக்கு. கார்ல பவர் ஸ்டீரிங் தான். யூட்டன் அடிக்கணும், ஞானமா என்ன செய்யணும், திருப்பி யூட்டன் என்ன செய்யணும், அடிக்கணும். அதே போல அந்த பொறாமையின் ஆவிக்கு முன்பதாக ஒரு யூட்டன் அடித்து அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு வல்லமை நிறைந்த ஒரு பரிசுத்தாவியில் நிறைந்த ஒரு ஜெபத்தின் வாழ்க்கை நமக்குள்ள இருக்க வேண்டும். அல்லேலூயா. சும்மா ஜெபம் பண்ணக்கூடாது, ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணி. பொறாமையின் ஆவின்னு தெரிஞ்சிட்டு, வஞ்சகத்தின் ஆவின்னு தெரிஞ்சிட்டு, இது சத்துருவின் ஈனக்கிறேன்னு தெரிஞ்சிட்டா ஒரு அரட்டு 2 அரட்டெல்லாம் போட, ஒரே அரட்டில் அவன் ஓடிடணும். ஒரே அரட்டில் என்ன செஞ்சிடணும், ஓடிடணும். அவன் திரும்பி என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது. ஒரே அரட்டு. அப்பாலே சாத்தானேனா அவன் ஓடியே போயிருவான். அவன் என்ன செஞ்சிருவான், ஓடியே போயிருவான். திரும்பி பார்க்க மாட்டான். அப்புறம் பல நாள் கழிச்சு வருவான். அப்பவும் ஒரு வார்த்தை, இப்போ தானே ஒன்னே சொன்னேன், அப்பாலே போட்டு வரட்டினா மறுபடியும் நீ வந்திருக்கே அப்படின்ட்டு அந்த பொறாமையின் ஆவியை பார்த்து பேசி அப்பவும் அப்பாலே போன்று சொல்லியாச்சுன்னா அவன் இப்பால வரமாட்டான். ஒன்றும் சொல்லாம நீங்க இருந்தா உங்க கூடயே இருப்பான். தானியேல் அதை தான் சொன்னான். நைட்ல நல்லா தூங்கினான். காலையில ராஜாவுடைய சத்தத்தை கேட்ட உடனே சொல்கிறான், ராஜாவே, உமக்கு நான் நீதிக்கேடு ஒன்றும் செய்யவில்லை. நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராய் என்ன செய்தார், இருந்தார். அதனால்தான் உங்களுக்கு சொல்றேன், சிங்கத்தை காட்டிலும் நீங்களும் நானும் தைரியமானவர்கள். அல்லேலூயா. நமக்கு இருக்கிற தைரியம் அப்படிப்பட்டதான தைரியம். நமக்கு இருக்கிறதான தைரியம் அப்படிப்பட்டதான தைரியம். சிங்கத்தை பார்க்கலாம் நாம் தைரியமா இருக்கிறோம். காரணம் என்னன்னா, நம்முடைய கையில் அருவாள்கள் இல்லை, பட்டயங்கள் இல்லை, ஈட்டிகள் இல்லை. ஒன்று மட்டும் இருக்கிறது, அது நம்முடைய கையில இல்லை, நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது. அந்த இருதயத்தின் ஆழத்திலிருந்து நிறைவோடு கூட ஒரு வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தையில் அதிகாரம் இருக்கிறது, அந்த வார்த்தையில வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தை ஜெயிக்கிற ஒரு வார்த்தையாக என்ன செய்கிறது, இருக்கிறது. அது நம்மிடத்திலிருந்து புறப்படணும்னா அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா நம்மை வெளியரங்கமாய் பயன்படுத்தும்படியாக பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருக்க வேண்டும். எதனால நிரம்பி இருக்கணும் சொல்ல மாட்டீங்க? எதனால நிரம்பி இருக்கணும்? பரிசுத்த ஆவியினால என்ன செய்யணும், நிரம்பி இருக்கணும். பரிசுத்த ஆவியினால நிரம்பி இருக்கும்போது எவைகள் நமக்கு முன்னால வரட்டுமா அவைகளை ஜெயிப்பதற்கு ஆவியான தேவன் நமக்கு பலன் கொடுப்பார். ஒன்று, ஜனங்களை ரட்சிப்புக்குள் நடத்தும்படியாக தேவ பலனால் அவன் நிரப்பப்பட்டான். தேவ பலனால் என்ன செய்யப்பட்டான், நிரப்பப்பட்டான். இரண்டாவது, பொறாமையின் ஆவிகளை ஜெயிக்கும்படியாக. உலகம் எதனால நிறைந்திருக்கிறது, பொறாமையினால். அதை நம்ம ஜெயிக்கணும். அதை நாம் என்ன செய்யணும், ஜெயிக்கணும். ஜெயிப்பதற்கு என்ன செய்யணும், அவன்கிட்ட போய் போராடக்கூடாது. மாம்சீகமானவர்களோடு போராடக்கூடாது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால். அந்த ஆவியில நிரப்பப்படணும். அதான் என் ஆசை. இந்த சபையில இருக்கிற எல்லாரும் ஆவியில என்ன செய்யணும், நிரப்பப்பட்டு
இந்த சாத்தானை ஜெயிக்கிற அந்த சாத்தான் கெட்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி கொண்டிருக்கிறான, அவனை ஜெயிக்கிறதான பலன் உங்களுக்குள்ள இறங்கி வரணும். அல்லேலூயா. உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? இறங்கி வரணும். சரி, மூன்றாவது பவுல். இது என்ன சிங்கம்னா, தேவனுடைய வார்த்தையை சொல்லக்கூடாத ஒரு சிங்கம். தேவனுடைய வார்த்தையை சொல்லக்கூடாது, பிரசங்கம் பண்ணக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? பிரசங்கம் பண்ணக்கூடாது, பிரசங்கிக்க கூடாது. பிரசங்கத்துக்கு தடைகளை கொண்டு வருகிறதான ஒரு சிங்கம். இதையும் நாம் ஜெயிக்க வேண்டும். இதையும் நாம் என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். வாசியுங்க 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் பிரஜாதிகள் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார், சிங்கத்தின் வாயிலிருந்தும். என் பாயிண்ட் அங்கதான் இருக்கு. ஆண்டவர் என்ன செய்தாரா? சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்வதை காட்டிலும் சிங்கத்தின் வாய்க்கு தப்பும்படியாக கர்த்தர் என்னை பலப்படுத்தினார். யார் என்னை பலப்படுத்தினா? கர்த்தர் என்னை என்ன செய்தாரு? பலப்படுத்தினார். இது தேவனுடைய வார்த்தையை சொல்லுவதற்கு தடையை உண்டு பண்ணுகிறதான சிங்கம். இது என்ன சிங்கம்? தடையை உண்டு. உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறக்கூடாது என்கிறதற்கு தடைகளை உண்டு பண்ணுகிறதான ஒரு சிங்கம் இருக்கு. வாழ்க்கையில முன்னேற விடக்கூடாது. அவனை முன்னேற விட்டாச்சுன்னா அவன் நம்மளை மதிக்க மாட்டான்பா, அவன் நமக்கு மேல போயிருவான்பா அப்படின்னு நினைக்கிறதானே ஒரு வன்கண் நிறைந்ததான ஒரு சிங்கம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று. கர்த்தரோ, எல்லாரும் சொல்லுங்க, வாயினால் அறிக்கை செய்யுங்க, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னை பலப்படுத்தினார். அல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். கர்த்தரோ எனக்கு துணையாக இருந்து என்னை பலப்படுத்தினார். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னை பலப்படுத்தினார். கர்த்தரோ எனக்கு துணையாக இருந்து எனக்கு என்னை பலப்படுத்தினார். நல்ல கரங்களை கொட்டி நீங்கள் ஆண்டவரை துதியுங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். கர்த்தர் உங்களை பலப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். நான் உங்களுக்கு சொன்னேன் 3 வகையான சிங்கம். 1, விடுதலையோடு ஆராதிக்க கூடாதபடி தடை செய்கிறதான கோலியாத்தின் சிங்கம். 2வது, ஆராதிக்கிறவனை பார்த்து அவனுடைய உயர்வை பார்த்து பொறாமைப்படுகிறதான சிங்கம். உயர்வை பார்த்து என்ன செய்கிறது? பொறாமைப்படுகிறதான சிங்கம். 3வது, தேவனுடைய ஆசீர்வாதத்தை வெளியில சொல்லக்கூடாதபடிக்கு தடை செய்கிற சிங்கம். தேவனுடைய வார்த்தையை, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறான். இன்னைக்கு பாருங்க, சிலருடைய வாயில ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறான் இதுவரைக்கும் சொன்னதே இல்லை. ஏன்னா அந்த சிங்கம் உங்களை தடை பண்ணிக்கிட்டே இருக்கு. அதை நீங்க ஜெயிக்கணும். அதை நீங்க ஜெயிக்கும் போது தான் இன்னும் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு என்ன செய்யும்? வரும். இன்னும் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வரணும்னா அதை நீங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல எவ்வளவு அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் தேவனுடைய வார்த்தையை சொல்லக்கூடாதபடி மட்டுமல்ல, கேட்கக்கூடாதபடி. பிரஜாதிகள் கேட்கிறதற்காகவும் தேவனுடைய வார்த்தை நிறைவேறுவதற்காகவும் ஆண்டவர் எனக்கு துணையாய் இருக்கிறார். அதை கேட்க கூடாதபடியும், அந்த தேவனுடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறாதபடிக்கும் சிங்கம் தடை செய்து கொண்டிருக்கிறது.
சாத்தான் தடை செய்து கொண்டிருக்கிறார். அந்த தடையை முற்றிலுமாய் நீக்கப்படுவதற்கு பரிசுத்த ஆவியின் தேவன் நமக்குள்ளே அசைவாடி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியின் தேவன் நமக்குள்ளே என்ன செய்கிறாரு? அசைவாடி கொண்டே இருக்கிறார். அவர் அசைவாடணும். அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. நான் அந்த வசனத்தை நேற்றைக்கு வரும்போது கொஞ்சம் ஜாலியா பேசிக்கிட்டு வந்தேன். ஏன்னா நம்ம டிரைவர் தூங்கிடக்கூடாதுல்ல. அவங்க நினைச்சது என்னன்னா, பாஸ்டர் தூங்கிடுவாரு, நம்ம ஒரு 130 140 வரலான்ட்டு. நான் என் கண்ணு தூக்கவே இல்லை. 100க்கு மேல போயிட்டுனா ஏய் குறை. ஆமா, போகும்போது வசனத்தை தியானிச்சுக்கிட்டே என்ன பிரசங்கம் பண்ணியாச்சு, சாப்பிட்டாச்சு, எல்லாம் இது பண்ணியாச்சு. இனி கொஞ்சம் பிள்ளைகளோட ஜாலியா என்ன செய்யணும் இருக்கணும். என் அன்பு தேவனுடைய சொல்லுங்க, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவ வார்த்தையை கேட்க கூடாதபடிக்கு ஏதோ ஒரு தடை வருகிறது என்றால், ஒரு சிங்கம் உங்களை தடை செய்து கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் ஜெயிக்க வேண்டும். அதை நீங்கள் என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். அந்த சிங்கத்தின் வாயிலிருந்து ஆண்டவர் நம்மை ரட்சிக்கணும். அதான் இந்த வசனங்களை நான் தியானிக்கும் போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை என்னவென்றால், சிங்கத்தை போல நீ தைரியமாய் இருப்பாய். அல்லேலூயா. எப்படி இருப்பாய்? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க. திடீர்னு ஞாபகத்தில் வருது, 2 பேரும் இப்படி கை வச்சிருக்கீங்களா? 2 பேரும் இப்படி கை வச்சிருப்பான். இப்படி கையை பிடிச்சிட்டு நீ இங்க சாய்க்க, நான் அங்க சாய்க்க, யாரு தைரியவான்னு பார்ப்போம். அதே போல இப்போ சாத்தான் நம்முடைய கையை இப்படி வச்சுக்கிட்டு பார்க்கறான். நீ சாய்க்கவா, நான் சாய்க்கவா? அவன் ஒரு காலத்திலையும் சாய்க்க முடியாது. நாம் தான் சாய்த்து கொண்டிருப்போம். அல்லேலூயா. அதுல நாம் தான் ஜெயம் பெறுவோம். நாம் தான் ஜெயம் பெறுவோம் என்று சொல்வதை காட்டிலையும், அதுல எனக்குள் இருக்கிற இயேசு என் மூலமாய் ஜெயம் பெறுவார். எனக்குள்ள யார் இருக்கிறா? சொல்ல மாட்டேங்க. எனக்குள்ள யார் இருக்கிறா? இயேசு எனக்குள்ள இருந்து எனக்கு ஜெயத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். தானியேல் மேல எத்தனையோ பொறாமை ஆவிகள் எழும்பினது. சவுல் தேவனுடைய வார்த்தையை சொல்லக்கூடாதபடிக்கு எத்தனையோ தடைகள் எழும்பினது. எத்தனையோ தடைகள் எழும்பினது. தேவனுடைய வார்த்தையை சொல்லக்கூடாதபடிக்கு அந்த பவுலின் மேல கல்ல கொண்டு எறிந்தார்கள். தடை. அவனை ரோட்ல பொடிச்சு இழுத்துட்டு போறாங்க, ஜெயில கொண்டு போய் போட்டாங்க. 1 குறைய 40 அடிகள் 5 முறை பட்ட 195 அடிகள் பட்டிருக்கிறான். கப்பல் சேதத்துல மாட்டினா. எல்லா தடைகள் வந்த போதிலையும் தேவன் நம்மை கொண்டு செய்ய நினைத்த காரியத்தை தடையில்லாமல் செய்து முடிப்பார். என்னை கொண்டு கர்த்தர் செய்ய நினைத்த காரியத்தை அவர் தடையில்லாமல் என்ன செய்வார்? அதுக்கு நம்ம செய்யக்கூடியது ஒன்னே ஒண்ணு என்னன்னா, அவரை நோக்கி சிங்கத்தை போல சத்தமா கூப்பிடும். அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே, நான் பகல் முழுவதும் என் காவலிலே நின்று ராம் முழுவதும் என் காவலிடத்திலே தரித்திருந்தேன் என்று சிங்கத்தை போல, இதை போல சிங்கத்தை போல நான் சத்தமிட்டு என்ன செய்கிறேன்? கூப்பிடுகிறேன். வாயை விரிவாய் தர கர்த்தர் என்ன செய்வாரா? நன்மையினால் நிரப்புவார். அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி என்ன செய்யுங்க? கூப்பிடுங்க. ஆண்டவரை எப்படி கூடுமா? எலியா அதைத்தான் செய்தான். பாகால்களுக்கு முன்பதாக அவன் சிங்கத்தை போல் பலன் அடைந்ததுனால
சவால் விடுதல். சவாலை விடும்போது ஜனங்கள் சொல்கிறாங்க, கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் சொல்ல வச்சோம். எனக்கு ஒரு ஆசை, விளாத்திகுளத்துல எவர்கள் உயர்ந்தவர்களா இருக்கிறார்களோ அவர்கள் சொல்லணும் கர்த்தரே தேவன் என்று. அல்லேலூயா. எவங்க ரொம்ப வசதியா இருக்காங்க அவங்க எல்லாத்தையும் ஆண்டவருக்காக கொடுப்பதற்காக இயேசுதான் தெய்வம் என்று அவருடைய வாயினால அறிக்கை செய்ய வேண்டும். இயேசுதான் யாரு? தெய்வம், வேற யாரும் இல்ல. இயேசுதான் வரப்போகிற மணவாளன், வேற யாரும் இல்ல. இது சொல்லப்பட்டிருக்கிறது, நான் பகல் முழுவதும் ராம் முழுவதும் என் காவலிலே என்ன செய்திருந்தேன்? தரித்திருந்தேன். ஆண்டவர் எனக்கு இரக்கம் பாராட்டும்படியாக, எனக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும்படியாக, எனக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும்படியாக அந்த தைரியம் வந்தது. கூப்பிட்டா சிங்கத்தை போல தைரியம் வந்தது. கூப்பிட்டா பர்த்தலைமே என்கிறதன குருடன் வலியறி உட்கார்ந்து எல்லாரும் அவனை அதட்டினார்கள். அவனோ என்ன செய்தான்? சொல்லுங்க, அவனோ என்ன செய்தான்? சத்தமிட்டு என்ன செய்தான்? கூப்பிட்டான். உடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பவர் தான் இயேசு ராஜா. உடைய சத்தத்திற்கு செவி சாய்க்கிறவர் தான் இயேசு ராஜா. இங்க கூப்பிடும் போது அவர் செவி சாய்க்காமல் போகவே மாட்டார். நாம் கூப்பிடும் போது அவர் செவி சாய்க்காமல் என்ன செய்ய மாட்டார்? போக மாட்டார், போக மாட்டார். சிங்கத்தை போல் சத்தமிட்டு என்ன செய்யலாம்? இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுறேன், நீங்கள் சிங்கத்தை காட்டிலும் தைரியமானவர்கள். அந்த தைரியம் எங்க இருந்து வருதுன்னா பரிசுத்த ஆவியின் நிறைவு. எங்க இருந்து வருது? பரிசுத்த ஆவியின் நிறைவினால் உங்களுக்கு ஒரு தைரியம் வரும்போது, முதலாவது உங்களுடையவர்களை எதிர்த்து நிற்க எவன் வருகிறார்களோ அவனை ஜெயித்து உங்கள் ஜனங்களை கர்த்தருக்காக ஆதாயப்படுத்துவீர்கள். இரண்டாவது, உங்களுடைய குடும்பத்தின் மேல, உங்களுடைய தொழில் மேல, நீங்கள் கைட்டு செய்கிறதான வேலைகள்ல எந்த பொறாமையின் ஆவி எழும்பி இருக்கிறதோ அந்த பொறாமையின் ஆவியை எழும்பி ஜெயிப்பதற்கு தானியேலை போல குற்றமற்றவர்களாய் வாழ்வீர்கள். மூன்றாவது, தைரியம் அடைந்த நாம் தேவனுடைய வார்த்தையினால் உண்டான ஆசீர்வாதத்தை அறிக்கை செய்ய தேவனுடைய வார்த்தையினால் உண்டான ஆசீர்வாதத்தை பிறருக்கு சொல்ல 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 ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி அந்த சிங்கத்தின் வாய்க்கு நம்மை தப்பு வைக்கிறார். எல்லாரும் முழங்கால் நிற்போமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? இன்னும் 7 வசனங்கள் இருக்கிறது. ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? தேவனை நோக்கி பார்ப்போமா? இயேசு ராஜாவை கொஞ்சம் நோக்கி பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் பகல் முழுவதும் ராம் முழுவதும் என் காவலிடத்திலே நின்று சிங்கத்தை போல நான் கூப்பிட்டேன். சிங்கத்தை போல சத்தமிட்டு கூப்பிட்டேன். பொறாமையின் ஆவிக்கு விடுதலை, தேவனுடைய வார்த்தை நிறைவேறக்கூடாது என்று தடை செய்த அந்த தடையில ஒரு விடுதலை, கர்த்தருக்காக முன் செல்லக்கூடாது என்று தடைகளை கொண்டு வந்த கோலியாத்துக்கு முன்னால ஒரு விடுதலை. இவர்களுக்கெல்லாம் முன்னால விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றவர்கள் சிங்கத்தை காட்டிலும் தைரியம் பெற்றவர்கள். அந்த தைரியத்தை தான் தேவனாகிய கர்த்தர் இன்று இப்பொழுது இந்த சபையில் இருக்கிறதன எல்லாருக்கும் கொடுக்க விரும்புகிறார். அந்த தைரியத்தை நீங்கள் பெறணும். அந்த தைரியவான்களாய் நீங்கள் வாழ வேண்டும். அந்த தைரியவான்களாய் நீங்கள் ஜீவிக்க வேண்டும். அதற்கு செய்யக்கூடியது என்ன? கடைசியா வாஸ்தவம் அல்லவா? நானும் சிங்கத்தை போல சத்தமிட்டு கூப்பிட்டேன். இப்ப நீங்க ஆண்டவரை சத்தமிட்டு கூப்பிடுங்க. ஒரு நிமிடம் உங்களுக்கு தாரேன். சத்தமிட்டு கூப்பிடுங்க, சத்தமிட்டு கூப்பிடுங்க. பொறாமையின் ஆவி முறியடிக்கப்படும், தடைகளின் ஆவி முறியடிக்கப்படும். எதிரடியாய் வருகிற எதிரியின் ஆவி முறியடிக்கப்படும். இந்த ஆவிகளை முறியடிப்பதற்குத்தான் தேவனாகிய கர்த்தர் உங்களை சிங்கத்தை போல தைரியப்படுத்துகிறார்.
சந்தூர் அரபால பால லிபி கபால. ரெண்டாவது உள்ள காரியம் ரொம்ப முக்கியம். தொழில்ல பொறாமை, குடும்பத்தின் மேல பொறாமை, வாழ்க்கையின் முறையில பொறாமை. அந்த பொறாமை நிறைந்ததான அந்த ஜனத்தின் மேல ஒரு விடுதலை வேண்டும் என்று சொன்னால் தானியேலை போல குற்றமற்றவர்களாய் நீதிகேடு செய்யாதவர்களாய் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் பட்டு இருக்கும் போது கர்த்தர் தைரியப்படுத்துகிறார். கர்த்தர் தைரியப்படுத்துகிறார். அந்த தைரியம் உங்களுக்குள்ள இறங்கி வருது. அந்த தைரியம் உங்களுக்குள்ள இறங்கி வருது. அந்த தைரியம் உங்களுக்குள்ள இப்ப இறங்கி வருது. பரிசுத்தாவின் தேவன் இப்பொழுது உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். பரிசுத்தாவின் தேவன் உங்களை பரிசுத்தாவினால் நிரப்பி சகல காரியங்களில் நீங்கள் ஜெயம் எடுக்கும்படியாக ஒரு தெய்வீக வல்லமை உங்களுக்குள்ள இறங்கி கொண்டிருக்கிறது. ஒரு தேவ வல்லமை உங்களுக்குள்ள இறங்கி கொண்டிருக்கிறது. அந்த வல்லமையினால் நீங்கள் நிரப்பப்படும் போது, அந்த வல்லமையினால் நீங்கள் நிரப்பப்படும் போது, அந்த வல்லமையின் ஆவியினால நீங்கள் நிரப்பப்படும் போது சகல விதமான எதிரிகளினுடைய சேனைகளை ஜெயிக்கும்படியான ஒரு வல்லமை உங்களுக்குள்ள இறங்கி கொண்டிருக்கிறது. வல்லமை இறங்கி பொறாமையின் ஆவிகளை ஜெயிக்கும்படியான, தடைகளை உண்டு பண்ணுகிற தடைகளை ஜெயிக்க, வாழ்க்கையில முன்னேறக்கூடாதபடிக்கு எந்த சிங்கம் உங்களுடைய வாழ்க்கையில தடையாக நிற்கிறதோ அதை ஜெயிக்கும்படியான ஒரு பரிசுத்தாவின் நிறைவு, ஒரு பரிசுத்தாவின் பலன் உங்களுக்குள்ள இறங்கி கொண்டு இருக்கிறது. ஓ ரபால பால லிபி சந்துர ரபார பௌதர ரிபி கமாலபா தீரார பால பௌதிரி ரி கானால பால பௌதர ரிபி கமாலபா இந்துன ரிபி சந்துர ரபால பால லிபி கமாலபா ஏ கானால பால பௌதர ரிபி கமாலபா. ஆவில நிரம்பி தேவன் உங்களுக்கு கொடுத்த அபிஷேகத்தில் நீங்கள் நிரம்பும்போது இவைகளை ஜெயிக்கும்படியாக சிங்கத்தின் மேல உங்களுக்கு ஒரு பலன், சிங்கத்தை காட்டிலும் உங்களுக்கு ஒரு பலன் வந்து இறங்குகிறது. அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் இரட்சகரே, நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, உலகத்துல சிங்கம் ஒரு தைரியம் நிறைந்தது. ஆனால் அந்த சிங்கத்தையும் பரிசுத்தவான்கள் ஜெயித்திருக்கிறார்கள். அதே போல நாங்களும் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு அந்த சிங்கத்தை காட்டிலும் எங்களை பரிசுத்தாவின் தேவன் பலப்படுத்துகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எதிரியாக வந்ததான அந்த சிங்கத்தை தாவீது ஜெயித்தது போல, பொறாமையாக செயல்பட்ட அந்த சிங்கத்தை தானியேல் ஜெயித்தது போல, தேவனுடைய வார்த்தையின் ஆசீர்வாதத்தை சொல்லக்கூடாதபடி தடைகளை கொண்டு வந்த அந்த சிங்கத்தை ஆண்டவரே அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெயித்தது போல நாங்களும் ஜெயமெடுத்து, நானும் ஜெயமெடுத்து ஆண்டவரே இப்பொழுது இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு உன்னத ஆசீர்வாதத்திற்கு நேராக என்னையும் இந்த சபையாரையும் கர்த்தர் கிருபையாய் உயர்த்த போகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரங்களை யாமே துதிக்கிறோம். அவிதமாய் நடத்தியறலும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.